Taste the Daily. பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை இங்கே வழங்கியிருக்கிறார்கள். இந்த சிறப்பான ஆலோசனை கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்தர், மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர், சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் OS மணியன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் MLA அருமை ஆஸ்தமணி அவர்களே, இங்கே வருகின்றிருக்கின்ற அருமை சோதரர் முன்னாள் MLA திரு RM பாபு முருகவேல் அவர்களே, மற்றும் முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு ஜெயபால் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு ஜீவானந்தம் அவர்களே, நாகப்பட்டினம் நகர கலைஞர் திரு தங்க கதிரவன் அவர்களே, மற்றும் இந்த ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சியிலே பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள், விவசாய சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், மாணவர்கள், உழவர் உற்பத்தியாளர், இப்படி வர்த்தக சபையைச் சேர்ந்தவர்கள், இப்படி பலதரப்பட்ட அமைப்பைச் சேர்ந்தவர்களும் தங்களுடைய கருத்துக்களை இங்கே எடுத்து வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் இங்கே கடிதம் மூலமாகவும் கொடுத்திருக்கிறீர்கள். இதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்த பிறகு இதை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சி நாங்கள் மேற்கொள்வோம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்து, எங்கே கடைசியாக சமூக ஆர்வலர் இங்கே குறிப்பிட்டார். அங்கே நாகப்பட்டினத்திலே இயங்கி வந்த அந்த மாவட்ட மருத்துவமனையை அதை மாற்றி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே இணைக்கப்பட்டதாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். இங்கே நாகப்பட்டினத்தில் இருக்கின்ற நகர மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள், அதை மீண்டும் இங்கேயே அமைத்துக் கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்கிறார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி பொறுத்த வரைக்கும், அதிமுக அரசை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மக்களுக்கு தரமான சிகிச்சை அளிக்க வேண்டும், அதில் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது என்ற எண்ணிதான் தேசிய அளவில் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரியை நாங்கள் பெற்று மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். இன்றைக்கு தனியார் மருத்துவமனையோட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே சிறப்பான அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு நாங்கள் திட்டம் தீட்டி அந்த பணிகள் எல்லாம் தொடங்கிய போது பல அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் ஒரு 60% 70% முடிந்த தருவாயில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. நாங்கள் என்ன நினைத்தோமோ மருத்துவமனைகளை என்னென்ன வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தோமோ அதுக்கு நேர்மாறாகிவிட்டது. இருந்தாலும் மீண்டும் அம்மாவுடைய அரசு அமைந்த பிறகு மக்களுக்கு தனியார் மருத்துவமனையில் அளிக்கக்கூடிய சிகிச்சையை விட சிறப்பான சிகிச்சை அரசு மருத்துவமனை கிடைக்க வழிவகை செய்வோம். அதே போல இங்கே சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனத்தை சார்ந்தவர்கள் தங்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு, அதோட இந்த பகுதி ஒரு வேளாண்மை நிறைந்த பகுதி, இந்த பகுதியிலே தொழிற்சாலைகள் இல்லை, தொழிற்சாலை கொண்டு வர வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். அதோடு உணவு பூங்கா ஒன்று அதிமுக ஆட்சியிலே அறிவிக்கப்பட்டு அது இந்த ஆட்சியை கைவிடப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். அதையெல்லாம் அதிமுக ஆட்சி வளர்ந்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல மீனவ நண்பர்கள், நான் கூட காலையிலே ஒரு இடத்துக்கு சென்று விட்டு வந்தேன். அங்கு இருக்கின்ற மீனவனுடைய கோரிக்கையை ஏற்று சிறு துறைமுகம், மீனவ துறைமுகம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அந்த ஆற்காட்டுத்துறை அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் முழுமையாக அந்த பணி நிறைவேறாமலேயே அந்த சிறு துறைமுகத்தை திறந்து விட்டார்கள். இதனால் என்னுடைய வடகெல்லாம் முழுமையாக இங்கே வந்து போக முடியவில்லை. ஆகவே எங்களுக்கு
அரசாங்கம் ஏற்கனவே எப்படி துறைமுகம் அமைக்கப்படும் என்று திட்டமிட்டார்களோ அதன்படி அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். நம்பியார் நகர் பகுதியிலே காலையிலே நேரடியாக போய் பார்க்கிறோம். மீண்டும் அம்மாவுடைய அரசு அமைந்த பிறகு நம்பியார் நகர் சிறு துறைமுகம் முழு வடிவம் பெற்று மீனவ மக்களுடைய குறைகள் நீக்கப்படும். அதே போல பயிர் காப்பீட்டு திட்டத்தை பற்றி குறிப்பிட்டீர்கள். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சுமார் 12,000 கோடி நாங்கள் பெற்றோம். இயற்கை சீற்றம் வருகின்ற பொழுது பேரிடர் காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது கஜா புயல் வந்தது. அந்த கஜா புயல் பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகளுக்கெல்லாம் என்னென்ன பயிரிட்டார்களோ அந்த பயிரெல்லாம் கணக்கிட்டு எவ்வளவு சேதம் என்று கணக்கிட்டு அவர்கள் மனம் குளிகின்ற அளவு மன நிறைவு பெறுகின்ற அளவிற்கு நிவாரண தொகை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசு. எங்கே மாணவ செல்வங்கள் குறிப்பிட்டார்கள். அறிவுபூர்வமான விஞ்ஞான கல்வி கொடுப்பதற்காக இதய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் உதவி பெறுகின்ற வழியில லேப்டாப் கொடுத்தோம். இந்த ஆட்சி வரவர்கள் நிறுத்திவிட்டார்கள். கடைசியா இப்ப அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா கொடுக்க முடியாது. தேர்தல் நேரத்தில் மாணவர்களை ஏமாற்றுவதற்காக இப்பொழுது கல்லூரி மாணவர்களுக்கு கொடுப்பதாக ஒரு வாக்குறுதி கொடுத்து அறிவிப்போடு நிற்குது. அறிவிப்பு வெளியிட்ட பிறகு டெண்டர் விடணும், டெண்டர்களுக்கு நிதி ஒதுக்கணும். ஏற்கனவே இருக்கின்ற திட்டத்துக்கே நிதி ஒதுக்காம பாதி பாதி நிக்குது. ஆக மக்களை ஏமாற்று, மாணவர்களை ஏமாற்றி, இளைஞர்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசாங்கமா தான் இன்றைய தினம் பார்க்க வேண்டியிருக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்த பிறகு இந்த மாணவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும், லேப்டாப் வழங்கப்படும். அதே போல மீனவர்கள் கஜா புயலிலே வீடுகள் இழந்துள்ளார்கள். அவர்களுக்கு வீடு கட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையிலே பாதிக்கப்பட்ட 6000 மீனவ குடும்பங்களுக்கு புதிதாக வீடு கட்டுவதற்காக நடவடிக்கை எடுத்தோம். இந்த நகராட்சி பகுதியாக இருக்கின்ற காரணத்தில் அடுக்குமாடி வீடுகள் தான் கட்ட முடியும் என்ற நிலை வந்த காரணத்தினாலே முதற்கட்டமாக சுமார் ஒரு 1300 வீடுகள் கட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு பணி துவங்கப்பட்டது. ஆட்சி மாற்றத்தின் காரணமாக இப்பொழுதுதான் இந்த திமுக ஆட்சியில கட்டி முடிச்சிருக்கிறாங்க. இன்னும் சம்பந்தப்பட்ட மீனவர்களுக்கு அந்த வீடை ஒதுக்கி தரல. அதையும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எஞ்சி வீடுகளும் கட்டி கொடுத்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த வீடுகள் வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோட மீனவர்கள், ஆற்காட்டுத்துறை மீனவர்கள், வெள்ளப்பளவு மீனவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ற ஒரு அரசு உள்ள காரணத்தினால்தான விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்கள், தொழில் செய்கின்றவர்கள், அதே போல வர்த்தக அத்தனை பேரும் நிம்மதியாக நிறைவாக வாழ்ந்த அரசாங்கம் அதிமுக ஆட்சியில். அந்த அத்தனை பேரே குறை சொல்லியிருக்கேன். அந்த குறையெல்லாம் இந்த ஆட்சியில் தான் வந்தது. கடந்த கால ஆட்சியில் இன்றைக்கு ஒவ்வொரு அமைப்பை சேர்ந்தவர்களும் என்னை சந்தித்து எளிதாக சந்தித்து தங்களுடைய குறைகளை சொல்லுகின்ற பொழுது அதை உடனுக்குடன் கலைந்து அவர்களுக்கு ஒரு நிவாரணத்தை நாங்கள் கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் முதலமைச்சர் மந்திரியா பார்க்கறதில்ல, சட்டமன்ற உறுப்பினரையும் பார்க்க மாட்டேங்குது. ஏன்னா அவருக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. இந்த காலத்துல படத்துல பார்ப்போம், அரசர் இருப்பார், மந்திரி அது சொல்லுவார், அமைச்சர் அங்க இருக்கிற ராஜா கேட்பார், மாறி மழை பெய்ததாலும் மழை பெய்தது, நல்ல விளைச்சல் கிடைச்சா விளைச்சல் கிடைக்கும், மக்கள் எப்படியோ நிம்மதியா வாழ்வார் அப்படின்னு தான் இப்ப இருக்கிற நிலைமை அரசாங்கத்தில் இருக்குது. இதை நான் குறையாக சொல்லவில்லை. ஏனென்றால் இது பல கட்சி சேர்ந்தவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தாலும் உண்மை நிலை இதுதான். ஏன்னா அனைத்து தர மக்களையும் சந்தித்து பேசினால்தான் என்னென்ன அமைப்பில் என்னென்ன குறை இருக்கின்றதை நாம் தெரிந்து அதற்கு ஏற்றவாறு நாம் நடவடிக்கை எடுத்தால் தான் மக்களுக்கு தீர்வு காண முடியும். அதை நான் இருக்கின்ற பொழுது யாரும் அப்பாயின்மெண்டே கேட்கறது இல்லை. அவங்க வாட்டுக்கு வருவாங்க, பார்ப்பாங்க, போவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, விவசாயியாக இருந்தாலும் சரி, சாதாரண மக்களாக இருந்தாலும் கூட
நான் என்னுடைய வீட்டிலே சர்வசாதாரணமா பார்ப்பாங்க. இன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, நாளைக்கும் சரி, உங்க மக்களை குறைகளை கேட்பதுதான் முதலமைச்சருடைய பணி. ஆனால் இன்றைய நிலைமை அப்படி அல்ல என்பதை மட்டும் நேரத்தில் சுட்டிக்காட்டி இன்னும் பல கோரிக்கை அடங்கிய மனு கொடுத்திருக்கின்றீர்கள். அதையெல்லாம் நிறைவேற்றப்படும். விளையாட்டு வீரர்கள் சொன்னாங்க, இதுக்காகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு அணி உருவாக்கி இருக்கிறோம். விளையாட்டு 7 அணி உருவாக்கி இருக்கிறோம். உண்மை இது முக்கியமானது. ஒழுக்கம் கடைபிடிப்பது விளையாட்டு வீரர். விளையாட்டு வீரர்கிட்ட ஒரு பணியை கொடுத்துட்டீங்களா? அந்த அணி உருவாக்கணும். அரசாங்கத்தின் சார்பா அவர்களுக்கு உபகரணங்கள்லாம் வாங்கி கொடுத்தோம். ஆனா இந்த அரசாங்கம் அதுவும் கைவிட்டு விட்டது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வருகின்ற பொழுது நகரத்திலிருந்து கிராமம் வரை ஒவ்வொரு பகுதியிலும் இந்த இளைஞர் விளையாட்டு அமைப்பை நாங்கள் உருவாக்கி தருவோம் என்ற நேரத்தில் தெரிவித்து, அது மட்டுமல்ல, நான் அம்மா அவர்கள் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதற்காக நிறைய நாங்கள் உதவி செஞ்சோம். அந்த விளையாட்டு ட்ரைனிங் கொடுக்கிறவங்களுக்கு தேசிய அளவில் இன்றைக்கு உலக அளவில் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தேவையான நிதி அதிமுக ஆட்சியில் தான் கொடுக்கப்பட்டது என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, எங்கே வரி தந்து தங்களுடைய மேலான கருத்துக்களை தங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை சுட்டிக்காட்டிய அத்தனை அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.